ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை ஈர்க்கு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் முருங்கைக்கீரை ஈர்க்கு இருக்குல்ல, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த முருங்கைக்கீரைலாம் எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி குச்சி இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்தால் போதும். இப்போது இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குடம்புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். சாதாரண புளியாக இருந்தால் ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதை ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை ஈர்க்கு ரசம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கால் வீக்கம் இருக்கவங்களாம் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கால் வீக்கம் நல்லாவே குறையும். இப்போது இது நல்லா அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெந்தயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 4 பல் பூண்டு தட்டி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி இதில் சேர்த்துருங்க. இது ரெண்டும் இப்போ நல்லா வறுபடட்டும். இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வடிகட்டணும்ல அந்த முருங்கைக்கீரை ஈர்க்கு தண்ணி, அதை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோமோ அதில் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கு மேலே இது சுட சுட ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போது அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் அந்த ரசத்தில் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.